ஏற்கனவே குறிப்பிட்டபடி இப்போ நாங்கள் ஒரு 30க்கும் மேற்பட்ட கிராமங்களின் பிரதிநிதிகள் நாங்கள் எல்லாருமே. இது கூடவே நமது தோழர்கள் அவங்களோட மூதாதையரிடமும் அதில் அடங்கி இருக்குது. ஏன்னா அவங்களுக்கும் எங்களுக்கும் ஆனால் தொடர்பு அந்த ஏரியாவில் நல்லா தெரியும். நாங்கள் அந்த இடத்த விட்டு கொடுக்க முடியாது. அந்த இடம் நீங்கள் மேலே இடத்துல வச்சுட்டு நீங்கள் அடியில் நீங்கள் தோண்டினீங்கன்னா அந்த இடம் என்ன ஆகுங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே ஏன் இந்த மாதிரி ஒரு நாசகாரமான திட்டத்தை நீங்கள் பண்ணுறீங்க? அதான் அணை கட்டும் திட்டம். ஒன்றல்ல, 2 அணைகள், குந்தாவில் ஒன்று, மேலே வெம்பட்டி ஆடாவில் ஒன்று, 2 அணைகள். இந்த 2 அணைகளையும் இணைக்கக்கூடிய ஒரு 7 கிலோமீட்டருக்கு தூரத்துக்கான சுரங்கப்பாதைகள். அந்த சுரங்கப்பாதைகள் ஒவ்வொன்றும் 9 மீட்டர் விட்டத்தில் இருக்காமா. அந்த மாதிரி 4 சுரங்கப்பாதைகள். இதெல்லாம் வந்தேன்னா இப்போ நினச்சி பார்த்தேன்னா நீலகிரி மாவட்டத்தோட மேற்கு பகுதி ஏற்கனவே அந்த இடத்துல ஒரு 10-12 டேம் இருக்குது. அந்த டேமில் ஏற்கனவே நிறைய இந்த இதே சொல்கிற மாதிரி அந்த டர்பைன்ஸ் ஒரு 22-23 பக்கம் டர்பைன்ஸ் இருக்குது. அப்போ புத்திசாலித்தரமான அரசாங்கம்னா என்ன செய்யணும்? அங்கே இருக்கிற டர்பைன்ஸையும் ஜென்ரேட்டரையும் மாற்றினாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக 5000 மெகாவாட்ஸ் ஈஸியாக ப்ரொடியூஸ் பண்ணலாம். அதை விட்டுட்டு புதுசாக ஏன் அணை கட்டணும்னு ஏன் துடிக்கிறீங்க? 2 அணைக்கட்டு, மிகப்பெரிய டனல். அந்த டனல்வே அந்த பண்ணனா நீலகிரியோட மேற்கு பகுதி முழுமையாக அழியும். இது உறுதி. ஏன்னா மேற்கு பகுதியில் நிலச்சரிவு அபாயம். ஏன்னா கவர்மெண்ட்லேயே நீங்கள் அதை ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கீங்க. அந்த பாலக்கொல்லா பஞ்சாயத்து, குந்தா பஞ்சாயத்து, இத்தலார் பஞ்சாயத்து, அந்த டேம் ப்ரப்போஸ் பண்ணுற இடம் எல்லாமே நிலச்சரிவு அபாய பகுதி. வேணால் லிஸ்ட்டு தரம் பாருங்கள், நீங்களே வெரிஃபை பண்ணுங்கள். நிலச்சரிவு அபாய பகுதின்னு ஒரு பக்கம் நீங்களே சொல்லிவிட்டு அந்த இடத்துல போய் அணை கட்டணுன்னா இது என்ன முட்டாள்தனமான வேலை? இப்போ என்ன பண்ணுறது? இப்போ நாங்கள் உறுதியாக போராட போகிறோம். இது திட்டம் வரக்கூடாது. ஏன்னா பாருங்கள், ஒரு பீக் அவர் டிமாண்டுன்னு சொல்லுவாங்க. பீக் அவர் டிமாண்டுன்னா அது எங்கேயோ சென்னையில் நைட் டைமில் லைட் எரியறதுக்காக 1000 மெகாவாட்டு. அதுக்காக இங்கே ஆயிரக்கணக்கான மக்களோட வாழ்வாதாரத்தை பாதித்து அந்த திட்டத்தை செயல்படுத்தணுமா? இதை யோசித்து செய்யுங்க. ஏதோ ஒரு இடத்துலான ஆடம்பரமான தேவைக்கான மின்சாரம் தான். ஏன்னா தமிழ்நாடு இப்போது மின் மிகை மாநிலம். ஏன்னா முன்னத்த மாதிரி மின் பற்றாக்குறை இருக்கிற மாநிலம் கிடையாது. ஆனால் இதுக்கு நான் சொன்ன மாதிரி அங்கே இருக்கிற டேம்ஸ், எல்லா டேமில் இருக்கிற டர்பைன்ஸை மாற்றினாலே போதும். அதுக்கான ஏற்பாடு செய்யுங்க. அதுக்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பு தரோம். இந்த திட்டத்தை முழுமையாக கைவிட வேண்டும் அரசாங்கத்தில். இப்போ இந்த டேம் கட்டுறதுனால கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 10-30 வில்லேஜ் அதில் பாதிக்கப்படும். எங்களுடைய கலாச்சாரமும் பாதிக்கும். இறமைகள் இல்லாமல் நாங்கள் அந்த மந்தை விட்டு யாரும் எங்கே போக முடியும்? அந்த கோயில் இறமை இருந்தால் தான் நாங்கள் அங்கே இருக்க முடியும். அது இல்லைன்னு சொன்னாக்கா நாம் அங்கே இருக்கவே முடியாது. அதனால் ரொம்ப பாதிக்கப்படுறோம். இந்த திட்டத்தை மறுபரிசீலனை பண்ணி இவங்க வேறு மாதிரி இதை தடை செய்யணுங்கிற மாதிரி எங்களுடைய எல்லாரும் மொத்த கருத்துக்களும் நம்ம இப்போ பதிவு பண்ணுறோம். இப்போ நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு இந்த கோரிக்கையை கொடுக்கறதுக்காக நம்ம எல்லாருமே ஒரு 30 வில்லேஜில் நாங்கள் வந்திருக்கிறோம். இப்போ இந்த கோரிக்கை மேடம் என்ன எப்படி நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு தெரியல. அவங்க நடவடிக்கை பொறுத்து தான் நம்ம அடுத்த என்ன நடவடிக்கை எடுப்பாங்கிறது நாங்கள் எல்லாம் பேசி முடிக்கிறோம்.